எப்படியும் டப்பாவை தொடக்க முடியாமல் அயலி வந்துட்டு தன்னை தான் கூப்பிட போகிறாங்கன்னு சிவா சந்தோஷத்தில் இருக்கிறாரு. ஆனால் அயலி வந்துட்டு டப்பாவை திறக்க முடியலன்னு யோசிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு இவர்கிட்ட இப்போ கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து டங்கு டங்குன்னு 2 அடி அடித்து அது வந்துட்டு திறந்துக்கிட்டு அழகாக அவங்க பாட்டுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவா கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அயலி வந்துட்டு எப்படியாவது பேச வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு போயிட்டு இப்படி சுவிட்சில் கை வைக்கிற மாதிரி வச்சு ஐயோ ஷாக் அடிச்சிச்சுன்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. உடனே சிவா வந்து ஐலின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இன்னும் ஷாக் அடித்த மாதிரி தெரியலன்னு சொல்லி சும்மா அவங்கள பேசுறதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சிவா வந்து பார்த்தீங்களா நீங்கள் தான் தோத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லையே நீ தான் பேசிட்டியே என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் பேசலை, ஏன்னா டைம் பாருங்கள், நேற்று என்கிட்ட 10 மணிக்கு நீங்கள் இந்த சேலஞ்ச் சொன்னீங்க, இப்போ 10:05 ஆகுது அப்படின்னு சொல்ல, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் சரி சரி போய் படுத்து தூங்குன்னு சொல்ல சிவா ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் படுத்து தூங்கிடுறாரு. இவங்களுமே அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இந்திராணி வந்துட்டு பாப்பாவுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. பாப்பா அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க சித்தப்பா வராரு. இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வந்துட்டு நம்ம சைன் பண்ணோம், நீங்கள் சிஎம் போய் பார்க்கணும், போயிட்டு சைன் வாங்கினது 7 மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சித்தப்பா நான் காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிட்டு சைனும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ரித்திகா கேட்டுடுறாங்க. கரெக்டாக இந்திராணி வந்துட்டு அலாரம் வைக்கிறதையும் நோட் பண்ணிடுறாங்க. ஓ பெரிய ஆடுறா, அவனை எப்படி அவமானப்பட வைக்கிறேன் பாட்டின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்க 4 மணிக்கு வச்சுருந்த அலாரத்தை 9 மணிக்கு மாற்றி விட்டுடுறாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இவங்களும் காலையில் ஏஞ்சி தூங்கிடுறாங்க. நல்லா ரித்திகா சாமி கும்பிட்டுருக்காங்க. எல்லாருமே அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என் மருமக எப்போவுமே இதெல்லாம் செய்வா அப்படின்ட்டு கபிலனோட அம்மா சும்மாவே பீத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இவ்வளோ தூரம் பண்ணுறா இவ அப்படின்ட்டு ஐலியும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்றது நான் வாங்கன்னு சொல்லிட்டு ரித்திகா கூப்பிட்ற எல்லாருமே வந்து நிற்கிறாங்க, இந்திராணியை தவிர. அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. ரித்திகா வந்துட்டு கற்பூரம் ஏற்ற சொல்கிறாங்க. கற்பூரத்துக்கு அப்படிலாம் அங்கே இருக்க இதுவும் வந்துட்டு எடுத்துடுறாங்க மாற்றி. அது கற்பூரமே இல்லைன்னு சொன்னவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு ஊதுவத்தி கொளுத்த போகிறாங்க. எம்மா முதல்ல வந்துட்டு விளக்கேற்றி தாம்மா எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விளக்கும் வந்துட்டு இவங்க போய் ஏற்றுறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றி முடிக்கிறாங்க. அடுத்தது ஊதுவத்தி பற்ற வைக்க பார்க்குறாங்க லெஃப்ட் கையிலேயே. அதுக்கும் திட்டுறாங்க. ஒரு பக்கம் என்ன ரித்திகா பண்ணிகிட்ருக்கேன்னு போகிறாங்க. சரி சரி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கற்பூரத்தை எடுத்து இது பண்ணி காமிக்கிறதுக்கு வராங்க. முதல்ல அவங்க அத்தைக்கு கொடுத்துட்டு இப்படி அடுத்த ஆள் வரதுக்குள்ளே தட்டை கீழே போட்டுறாங்க. என்ன நீ ரித்திகா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கோவமாக திட்டு ஐலி நீ எடுத்து இது பண்ணுமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐலி எல்லாத்தையும் காமிக்காமிச்சு என்ன தான் பண்ணாலும் இவளுக்கு சாதகமாக முடிஞ்சுது, நம்ம பேர் வாங்கலான்னு பார்த்தான்னு ரித்திகா கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் போய் இந்திராணி என்னை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவள் வந்து காலையிலே போயிட்டுருப்பா இந்த மாதிரி மீட்டிங்னு சொல்லிட்டுன்னு கபிலனோட அப்பா சொல்ல, உடனே வந்துட்டு இல்லை அவங்க கார் வெளியே இருக்கே, வேறு எந்த காரில் போனாங்கன்னு ஐலி கேட்க, ஐயோ போலியா, ரூமில் தான் இருந்தாங்க அக்கா அப்படின்ட்டு பூர்ணியும் சொல்கிறாங்க. உடனே குடுகுடுன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு எழுப்புறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன், மீட்டிங்குன்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சித்தப்பா அலாரம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. எப்படி இது எல்லாத்துக்கும் பின்னாடி ரித்திகா தான் இருக்காங்கன்றத இந்திராணி கண்டுபிடிப்பாங்களா, என்ன ஏது, இதனால் அவங்களுக்கு பிரச்சனை வருமா, இல்லை அயலி எப்படியாவது சரி கட்டுவாங்களா? இவங்க வந்து எந்திரிக்காமல் போனதை பற்றி அவங்க சித்தப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரித்திகா வெளியே வந்து இதை ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இதை அயலி பார்த்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.